நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜனவரி 18ஆம் தேதி முதல் ஜனவரி 24 வரை பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது இருக்கிறார், சுக்கிர பகவான் தனுசில் இருக்கிறார், மகரத்தில் சூரியன், புதன், குரு, சனி இருக்கிறார்கள், மீனத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். கிரக மாறுதல்கள் என்பது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் சந்திரன் மட்டுமே வார இறுதியில் ரிஷபம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்பொழுது இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் இந்த வாரத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் மகர ராசியை பார்க்க இருக்கிறோம். இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று. மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி அங்கே உட்கார்ந்திருக்கார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். குரு பகவான் இருக்கிறார், நீச்ச பங்கம் அடைகிறார். சூரியனும் புதனும் அங்கே இருக்கிறாங்க. 4 கிரகங்கள் அங்கே இருக்குது. சிறப்பான ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது பண வரவு திருப்திகரமாக இருக்கும், பொருள் வரவு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இருந்தாலும் உங்கள் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் தைரிய குறைவாக செயல்படுவீர்கள். பட் இருந்தாலும் லேட்டானாலும் நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை, சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4ஆம் இடம். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம், வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதனால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 6ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே உட்காண்டிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா ராசியிலேயே உட்காண்டிருக்கார். அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு சில ராசி என்பர்கள் கடல் கடந்து செல்லலாமா, அங்கே போய் வேலைக்கு சேரலாமா, வேலை கிடைக்குமா, சம்பாத்தியம் இருக்குமான்னு ஒரு யோசனையில் இருப்பீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தைரியமாக செல்லுங்கள். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. பரஸ்பரம் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். புதிய நட்புகள் ஒரு சிலருக்கு மலரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சொந்த பந்தம், நட்பு வட்டாரம் எல்லாருமே ஒரு ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் இந்த வாரம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. அதாவது பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கணித பேராசிரியர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடச்சி நல்ல ஒரு சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்.
பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இன்பச் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறது சிறப்பு தான். இருந்த போதிலும் 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். இது சரியில்லாத ஒரு நிலை. உங்கள் ராசி அதிபதியே பார்க்குறார். இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கடன் உதவி பெற்று கொஞ்சம் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நல்லா செய்வீங்க, நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ஒரு சிலர் ஆன்மீகத்திற்காக நாட்டம் விருப்பம் இருந்து திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 12ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறார். இவர் யாருன்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை வாழ்க்கை துணையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.